ஓம் ஸ்ரீமத் ராமாயணம் ஆதிகாவியம் என்றும் அந்த காவியத்தை படைத்த வால்மீகி முனிவர் ஆதிகவி என்றும் புகழப்படுகிறார்கள். அனைவரும் ஆதிகாவியமாக கருதும் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் எது? தப ஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இது ராமாயணத்தின் முதல் பகுதியான பாலகாண்டத்தின் முதல் சர்க்கத்திலுள்ள முதல் ஸ்லோகமாகும். இதன் பொருள், தவசிகளுள் சிறந்த வால்மீகி முனிவர் நாரத முனிவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். நாரதர் சொற்பொழிவாற்றுவதில் சிறந்தவர் மற்றும் எப்போதும் தவம், வேதங்களை ஓதுதல் ஆகியவற்றில் மூழ்கியிருப்பவர். இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து வால்மீகி பல்வேறு நற்பண்புகளை விவரித்து, தற்போது இத்தகைய நற்குணங்கள் கொண்ட மனிதன் யாராவது இருக்கிறாரா என்று கேட்கிறார். அதற்கு பதிலாக நாரத முனிவர் இந்த அனைத்து குணங்களும் ஒருங்கே அமைந்த ஸ்ரீராமரை பற்றி விளக்குகிறார். நாரதர் பாலகாண்டத்தின் இந்த முதல் சர்க்கத்தில் ராமாயணத்தை சுருக்கமாக விளக்கியுள்ளதால் இந்த சர்க்கம் சங்ஷேப ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சர்க்கத்தை பாராயணம் செய்வது முழு ராமாயணத்தையும் பாராயணம் செய்வதற்கு சமம் என்பது பலருடைய நம்பிக்கை. ராம கதையை கேட்ட வால்மீகி மதிய வேளை நீராடுவதற்காக தமசா நதிக்கரைக்கு சென்றார். அங்கே ஒரு கிரஞ்ச பறவை இணை அன்போடு இருப்பதை கண்டார். அப்போது ஒரு வேடன் தனது அம்பினால் ஆண் பறவையை வீழ்த்தினான். அந்த பறவை இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து இறந்ததைக் கண்டு பெண் பறவை கதறி அழுதது. அதைக் கண்டு வால்மீகியின் உள்ளம் உருகியது. அந்த துயரத்தின் பிடியில் இருந்து அவருடைய சோகம் ஒரு ஸ்லோகமாக வெளிப்பட்டது. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவமகம சாஸ்வதி சமா யத்கிரஞ்ச மிதுநாதேகமவதி காமமோகிதம். இதன் பொருள், வேடனே, காதலில் மூழ்கியிருந்த இந்த கிரஞ்ச பறவை இணையில் ஒன்றை நீ கொன்றுவிட்டாய். அதனால் இனி வரும் காலங்களில் உனக்கு எப்போதும் அமைதியோ புகழோ கிடைக்காது. பின்னர் தான் கூறிய வாக்கியத்தை ஆராய்ந்த அவர் தனது சீடனிடம் இவ்வாறு கூறினார். நான் கூறிய இந்த வாக்கியம் 4 பாதங்களை கொண்டது. ஒவ்வொரு பாதத்திலும் சமமான எழுத்துக்கள் உள்ளன மற்றும் வீணையின் இசைக்கு ஏற்ப பாடுவதற்கு ஏற்றதாக உள்ளது. கிரஞ்ச பறவையின் மரணத்தால் ஏற்பட்ட துயரத்தினால், சோகத்தினால் வெளிப்பட்டதால் இத்தகைய பாடல்கள் இனிமேல் ஸ்லோகம் என்று அழைக்கப்படும். இவ்விதமாக வால்மீகி முதல் ஸ்லோகத்தை கூறியது மட்டுமல்லாமல் அந்த வகை பாடல்களுக்கு பெயரும் சூட்டினார். இந்த ஸ்லோகம் வால்மீகியின் முதல் படைப்பு என்பது மட்டுமல்லாமல் ராமாயணத்தின் மங்களாசரணம், ஆரம்ப வாழ்த்து என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர். இந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்களை வேறு விதமாக பொருள் கொண்டால் அதன் அர்த்தம் பின்வருமாறு அமையும். மா நிஷாத, மா என்றால் லக்ஷ்மி, மா நிஷாத என்றால் லக்ஷ்மி உறையும் இடமான ஸ்ரீனிவாசன் திருமால், துவம் நீர், யத் எதனால், கிரஞ்ச மிதுநாத் அரக்க தம்பதிகளான ராவணன் மண்டோதரி இணையில், காம மோகிதம் ஏகம் காமத்தால் மயங்கியிருந்த ஒருவனை ராவணனை, அவதி கொன்றதால், சாஸ்வதி சமா என்றென்றும், பிரதிஷ்டாம் அகம புகழை பெற்றீர். இந்த சூழலில் அதன் பொருள், லக்ஷ்மி தேவியின் இருப்பிடமான ஸ்ரீனிவாசனே. ராவணன் மண்டோதரி இணையில் காமத்தால் மதிமயங்கியிருந்த ராவணனை வதம் செய்ததன் மூலம் நீர்நிலையான புகழை பெற்றீர். ராமாயணத்தின் சாரத்தை இவ்விதம் விளக்குவதால் இந்த ஸ்லோகம் காவியத்தின் நோக்கத்தை சுட்டிக்காட்டும் மங்களமான தொடக்கமாக அமைகிறது. சுருக்கமாகச் சொன்னால், வால்மீகி தனது முதல் ஸ்லோகத்திலேயே ராமாயணத்தின் முழு சாரத்தையும் வெளிப்படுத்திவிட்டார்.